சின்னத்திரை நடிகை நீலிமா இசை அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து சின்ன திரையில பல ஆண்டுகளாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெறைய சீரியல்ஸ், வெள்ளித்திரையிலயும் ஒரு சில படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெறைய ஆண்டுகள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூல வந்து அவங்க என்ன பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா, நெறைய பேர் எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விமர்சனங்கள், நெறைய காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதா. என்னை விட என் ஹஸ்பண்ட் அதிக ஏஜ் தான். இல்லன்னு சொல்லல. ஆனா என்ன வளர்த்ததே அவரு தானே. நான் 18 வயசுல எனக்கு 18 வயசு இருக்கக்குள்ள நான் அவர பார்த்தேன். 21 வயசுல நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பயிலிருந்து இப்ப வரைக்குமே அவரு தான் என்ன வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் நான் வந்து அவர பத்தி அப்படியே எக்ஸைட்டிங்கா தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர, ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்கு தவிர குறையவே இல்ல. இப்ப வரைக்கும் எனக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லி தர்றது அவரு தான். எனக்கு வந்துட்டு நெறைய விஷயத்துல வந்து 0 நாலேட்ஜா இருந்து ஒண்ணா நான் இத்தன வருஷமும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப வரைக்கும் நான் அவர்கிட்ட நெறைய கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு கலர் பேலட் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஏன் இன்னும் சொல்லணும்னா, ஐப்ரோஸ்லாம் முன்னாடி எப்படி வச்சுக்கணும்னு கூட தெரியாது. அவரு வந்து தான் இங்கேருந்து வர்றது தான் அந்த ஐலிட்லேருந்து வர்றது தான் ஐப்ரோஸ். இப்படி பண்ணு, இந்த மாரி ட்ரெஸ் பண்ணு, இந்த மாதிரி கலர் மேக்கப் போடு, இந்த மாதிரி பண்ணுன்னு ஒவ்வொன்னுத்தையும் எனக்கு வந்து சொல்லி தந்துகிட்டு இருக்கிறது அவரு தான். ஸோ எங்களுடைய லைஃப் ஹேப்பியா தானே போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.